பொன்னி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பொன்னி காலையிலே வேலைக்கு வராங்க. வேலைக்கு வந்தோடனே இங்கே பார்லர் இருக்கவங்க சொல்கிறாங்க, "பொன்னி 2 நாளா எங்கே பொன்னி போன? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "அது ஒரு பெரிய கதைக்கா. அதால தான் வர முடியல." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி பொன்னி, மேடத்திட்ட என்ன சொல்லி வச்சிருந்த நீனு?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஏன்க்கா உடம்பு முடியல அதான் சொல்லியிருந்தேன்." "இல்லை பொன்னி, மேடம் என்னமோ தெரில, உன் மேலே ரொம்ப கோவமா இருக்காங்க. டெய்லி வந்த உடனே இந்த பொன்னி வந்தாளான்னு கேட்பாங்க. இன்னும் வரல மேடம்னு சொன்னோம்னு வச்சுக்கங்க, உடனே அவ வந்தான்னா என்னை பார்த்துட்டு தான் அவள் வேலை செய்யணும். அது வரைக்கும் அவள் இந்த பார்லரில் எந்த வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொன்னி. அதனால் நீ உட்காரு. மேடம் வர டைம் தான். மேடம் வரட்டும். வந்தோடனே அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நீ வேலை செய்யலாம். அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சேன்னா கண்டிப்பாக மேடம் தான் சொல்லுவாங்க பொன்னி அப்படின்னு சொல்ல, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி இங்கே உட்காந்துருக்காங்க. பொன்னி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும், ஒன்றும் புரியலையே. நாம் பொய் சொன்னது மேடம் கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இல்லை எங்கேனா பார்த்துருப்பாங்களா? அப்படின்னு பொன்னி யோசிச்சுட்டே உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா, நம்ம தாஸுக்கு சுந்தரம் ஃபோன் பண்ணுறாரு. தாஸ் உடனே, "பாத்தியா ஸ்வேதா, சுந்தரம் ஃபோன் அடிக்கிறான். நம்ம வழிக்கு வந்துட்டான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே சுந்தரத்தோட ஃபோன் தாஸ் அட்டெண்ட் பண்ணுறான். சுந்தரம் உடனே, "டேய் தாஸ் எங்கடா இருக்க?" அப்படின்னு கேட்க, "என்ன மச்சான்? நான் எங்கே இருந்தா உனக்கு என்ன மச்சான்? ஒரு வாரத்துக்கு அப்புறம் கால் பண்ணியிருக்க. இவ்வளோ கோவப்படுற நீனு?" அப்படின்னு சொல்ல, "தாஸ் இங்கே பாரு, என் பொண்ணை நீ தான் கடத்துன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. எதுக்காட என் பொண்ணை கடத்தின? நான் உன்ட்ட அப்பவே சொல்லிட்டேன், என் வழியில் சும்மா சும்மா வராதன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ சம்மந்தமே இல்லாமல் என் பொண்ணை கடத்தி எனக்கே ஆட்டை காட்டியிருக்க. இந்த விஷயத்த மட்டும் நான் போய் போலீஸில் சொன்னேன்னு வச்சுக்கேன், உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி ஆயுசுக்கும் கழுத்திங்க வச்சுருவாங்க. பார்த்துக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்க. இன்னொரு வாட்டி என் விஷயத்தை தலையிட்ட உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன்." அப்படின்னு சுந்தரம் சொல்ல, "என்ன மச்சான் பேசி முடிச்சிட்டியா?" "மச்சான், உன் குழந்தைய நான் தான் கடத்தினங்கிறது உன்னால் இப்போ தான் கண்டுபிடிச்சிக்க முடிஞ்சிருக்கு. ஆனால் குழந்தை கிடைச்சது தானே உனக்கு தெரிஞ்சிருந்த விஷயம். கிடைக்காம இருந்தா தெரிஞ்சிருக்காதுல்ல. பார்த்துக்க மச்சான், குழந்தைய கடத்தின எனக்கு குழந்தைய திரும்ப வீட்டுக்கு அனுப்ப எப்படி தெரியும்? கடத்தினேன்னா அப்பயே போட்டு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்போவே உனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பணம் கொடு அப்படி சொல்லி மிரட்டியிருக்கலாம். ஆனால் நான் எதுவுமே பண்ணலை. நான் தான் குழந்தைய கடத்தினேன், இல்லைன்னு சொல்லலை. திரும்பவும் நான் தான் குழந்தைய வீட்டுக்கும் அனுப்பி வச்சுருக்கேன். புரியுதா? ஏன் தெரியுமா? தாஸால் நீ சொன்னிய அன்னைக்கு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு, அதுக்கு தான். தாஸால் என்ன வேணாலும் பண்ண முடியுங்கன்னு காட்டுறதுக்கு தான் பண்ணேன். ஆனால் திரும்ப இன்னொரு வாட்டி உன் குழந்தையவோ உன் பொண்டாட்டியவோ கடத்தினேன்னு வச்சுக்கேன், திரும்பலாம் உனக்கு நான் ட்ரையல் காட்ட மாட்டேன். நேராக மெயின் பிக்சர் தான். பார்த்துக்கோ மச்சான் அப்படின்னு சொல்ல, "டேய் டேய் டேய், உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? உனக்கு என்ன வேணும் இப்போ? பணம் தானே வேணும்? நான் கொடுத்துட்றேன், பணம் கொடுத்துட்றேன். உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? உனக்கு தேவை பணம். என்னால் ஒரு 15,00,000 தர முடியும். புரியுதா? அவ்வளோதான். அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காத" அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்வேதா செம்ம சந்தோஷப்படுறாங்க. "சரி மச்சான், நான் கூப்பிட்றேன் வை" அப்படின்னு தாஸ் வச்சிடுறான். "பார்த்தியா ஸ்வேதா, இவன் சரியான ஆள் ஸ்வேதா. இவன் இன்னும் கொஞ்சம் மிரட்டி விட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம மொத்தமாக பணத்தை வாங்கி செட்டில் ஆகிடலாம்" அப்படின்னு சொல்ல, இங்கே தாஸும் ஸ்வேதாவும் செம்ம சந்தோஷப்படுறாங்க. அடுத்தது பார்த்தா, இங்கே சுந்தரம் உடனே இந்த பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு இங்கே நம்ம அத்தோழியோட பிஏவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, பக்கத்தில் இருக்கிற இதுக்கு வாங்க, டீ ஷாப்புக்கு வாங்க, நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே அவரும் வந்துடுறாரு. வந்த உடனே 2 பேரும் பேசுகிறாங்க. "இங்கே பாருங்கள், போன டைம் மாதிரி இப்போ ஒரு செக் ரெடி பண்ணுங்க. இந்த செக்கில் 15,00,000 போடுங்க. போட்டு இது மாதிரி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் டீலு, அவங்களுக்கு நம்ம ஏற்கனவே பழைய பாக்கி வச்சுருக்கோம், அதை கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது 2 செக்கில் கையெழுத்து வாங்க. அதில் அமௌண்ட்டை கம்மியாக போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்ட்டுக்கு, அப்புறம் திங்ஸ் வாங்குறதுன்னு சொல்லி அந்த செக்கெல்லாம் போடுங்க. அப்புறம் சேலரி செக்கு போடுங்க. இப்படி ஒரு 5, 6 விஷயத்துக்கு செக்கை போட்டு, அதில் கம்மியான அமௌண்ட்டை கரெக்டான அமௌண்ட்டை போடுங்க. போட்டு எங்கள் அத்தைகிட்ட சைன் வாங்கும்போது நான் சொல்கிற ஒரு செக்கையும் சைன் வாங்கி என்கிட்ட கொடுங்க, எம்டி செக்கா. மீதி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "சார் மேடம் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா சார்?" அப்படின்னு இங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கரெக்டாக இங்கே பார்த்தா, பொன்னி பார்லரில் வெயிட் பண்ணும்போது அந்த ஓனர் அம்மா வந்துடுறாங்க. வந்ததும் பொன்னியை பார்த்தோன்னே செம கோவப்படுறாங்க. "அவளை உள்ளே அனுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போனதும் இங்கே பொன்னி போகிறாங்க. "மேடம் வணக்கம் மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, "ம் மேடம் என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களா?" "ஆமாம் பொன்னி, 2 நாளாக என்னாச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கவும், "மேடம் நான் சொன்னேனே ஜுரம் மேடம்" அப்படின்னு சொல்ல, "வாயை மூடு பொன்னி, நீ எங்கே இருந்தேன்னு எனக்கு தெரியும். அன்றைக்கி உனக்கு கால் பண்ணும்போது ஜுரம்னு சொல்லும்போது நான் உனக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தவன் உனக்கு ஊதிக்கிட்டு இருந்தான் கண்ணெல்லாம். நீ ஹாஸ்பிட்டல் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். உண்மையை சொல்லு. எதுக்காக என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க? உனக்கு நீ யார் ஃபஸ்ட்டு?" அப்படின்னு கேட்க, "மேடம் இல்லை மேடம்,
எதுக்காக நீ என்கிட்ட பொய் சொல்கிறேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, மேடம் நான் பொய் சொல்ல, உண்மையை தான் மறைச்சேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பொண்ணி ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறியா நீனு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மேடம் அது வந்து இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே வந்து பொண்ணு சொல்கிறாங்க, இல்லை மேடம் இது மாதிரி நான் ஜெயலட்சுமி ஆடியோ இருக்குல்ல, ஆமாம் பாடகி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அவங்களுடைய மருமக தான் மேடம் நான் அப்படின்னு சொல்லவும், இங்கே வந்து செம்ம ஷாக்காக வராங்க. என்ன பண்ணி சொல்கிற உண்மையாவா? ஆமாம் மேடம் அது ஒரு பெரிய கதை மேடம் அப்படின்னு சொல்லவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ யாருங்கிற ஃபுல் தகவல் எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்ல, பொன்னி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பொன்னி என் வாழ்க்கை மாதிரியே இருக்க உன் வாழ்க்கையும், நானும் இதே மாதிரி தான் கொடுமையெல்லாம் அனுபவித்தேன், என் குழந்தையெல்லாம் பிரிச்சுட்டாங்க என்கிட்டருந்து, தனிமமாக நின்னேன், என்ன பண்ணுன்னு தெரில, அப்போது இதே மாதிரி ஒரு பார்லரில் எனக்கு வேலை கிடச்சிது, இதே மாதிரி கூட்டுற வேலை தான் பார்த்தேன், அதுக்கப்புறமா என்னுடைய கஷ்டப்பட்ட உழைப்பால் நானாக முன்னேறி இன்னைக்கு இத்தனை பார்லர் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நீயும் அதே மாதிரி என்ன மாதிரி பெரிய ஆளாக வருவ பொன்னி, சரி வா நம்ம வெளியே போய்ட்டு ஒரு டீ சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதுவும் உன் கதையை கேட்டதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பொன்னியும் அந்த பாலம்மாவும் சேர்ந்து ஒரு டீ ஷாப்பில் போய் டீ சாப்பிட்றாங்க. உட்காந்து டீ சாப்பிடும்போது நம்ம பக்கத்தில் தான் சுந்தரம் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத பொன்னி பார்த்துறாங்க. இது சுந்தரமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சுந்தரமும் அவரும் பேசுகிறாங்க. அவங்க மேனேஜர் கேட்குறாரு, சார் மேடம் கண்டுபிடிச்சா என்ன பண்ணுறது? யோ எப்படி இத்தனை வாட்டி கண்டுபிடிச்சாங்களா மேடமே? கண்டுபிடிச்சதில்ல, எங்கள் அத்தைகிட்ட நான் வந்து நான் பேச்சு கொடுக்குறேன், அப்போதைக்கு நீ வா, நீ வந்து சைன் வாங்கு, அப்போது எங்கள் அத்தை செக்கில் சைன் வாங்கிடுவாங்க, சைனும் போட்டுருவாங்க, நீ சைனை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும், சார் எதுக்கு சார் அப்படி எவ்வளோ சார் அமௌண்ட் எடுக்க போகிறீங்க? இங்கே பாரு உன்கிட்ட சொன்னதை மட்டும் செய், உனக்கான கமிஷன் வந்துடும் புரியுதா? ரொம்ப பேசணும் அப்படின்னா அப்புறம் ஒன்று வேலையை விட்டு தூக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லவும், சார் 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 அப்படிலாம் இல்லை சார் நான் செஞ்சிடறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிளம்பி போகிறான். உடனே சுந்தரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு தாஸ் கால் பண்ணுறாரு. தாஸ் நீ சொன்ன மாதிரி நான் 15,00,000 பணத்தை ரெடி பண்ண போகிறேன் புரியுதா? அந்த பணத்தை ரெடி பண்ணி தரேன், அதுக்கப்புறம் நீ என் வழிக்கு வரக்கூடாது அப்படின்னு சுந்தரம் சொல்லிட்டு அங்கே எழுந்திரிச்சு போகிறாங்க. இங்கே பொன்னி எல்லாத்தையும் கால் வாங்கும்போது இங்கே ஓனர் மேடம் கேட்குறாங்க, பொன்னி என்ன பண்ணுற? அவங்க பேசுகிறது ஏன் கால் வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, ஐயோ மேடம் நான் சொல்லலை, அவங்க தான் எங்களுடைய அண்ணன், எங்கள் வீட்டுக்காருடைய அக்கா வீட்டுக்காரு, அவர் பாருங்கள் என்ன பேசினார், கால் விழுந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஆமாம் ஏதோ மேடத்தை ஏமாற்றி சைன் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதான் மேடம் சரியான மோசமான ஆள் மேடம் அவர் அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மேடம் இவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்தே ஆகணும் மேடம், எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே பண்ணி சரிவா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்ன மேடம் பண்ண போகிறீங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிளம்பி போகிறாங்க. இங்கே அதே மாதிரி சாயந்தரத்துக்கு மேலே நம்ம சுந்தரம் பவா இவங்கள்ட்ட ஜெயாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்க பிஏ வந்து இது மாதிரி சேலரி மற்ற செக்லாம் சைன் பண்ணணும் மேடம் அப்படின்னு சொல்ல, கொடுங்கன்னு சொல்லி சைன் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரம் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களும் சுந்தரத்திட்ட பேசிட்டு சைன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக பொன்னி அப்புறம் உணரம்மா 2 பேரும் நிற்கிறாங்க. காரை விட்டு இறங்கும்போது அதை பார்த்த பிரீத்தியும் வெண்ணிலாவும், என்ன பண்ணி இப்படியே ஓசி கார் டெய்லி வந்துட்டுருக்கியா நீனு அப்படின்னு கேட்க, இங்கே யார் ஓசிக்காரு? நீங்கள் தாண்டி ஓசி இருக்கீங்க, உன்னை அடித்து துரத்திட்டாங்க, ஊரை ஏமாற்றி இங்கே வந்து ஓசி தங்கிட்டு இருக்க, நீயாச்சும் ஏதோ ஒரு இல்லை உறவுன்னு சொல்லலாம், இவன் அதுவும் கிடையாது, நீங்கள் 2 பேருமே ஓசி, என்னை பார்த்து ஓசின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாலரம்மா உடனே வெளியே வராங்க. பொன்னி இதுங்க தான் அந்த ஓசிங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் மேடம், நவர இந்தியா அந்தாண்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகவும் பார்த்தா இங்கே சுந்தரம் அதே மாதிரி தாசு பேரில் 15,00,000 செக் எழுதி அதையும் கையெழுத்து வாங்கிடுறாரு. வாங்கினதும் பெருமூச்சு விட்றாரு. இங்கே மேனேஜரும் கையெழுத்துலாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது கரெக்டாக பொன்னி நில்லுங்க மேனேஜர் அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம் ஒன்று இவன் அந்த நிற்க சொல்கிறான்னு சொல்லிட்டு, பொன்னி எதுக்கிட்ட நிற்க சொல்கிற, மேனேஜர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவோம். மேனேஜர் அந்த செக்கில் நீ கொடுங்க மலை அப்படின்னு சொல்ல, மேனேஜர் யோசிக்கிறாரு, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. உடனே இங்கே ஜெயா, எதுக்கிட்ட இப்போ செக்லாம் நீ வாங்கின, செக்லாம் கொடுங்க மலை, செக் வந்து உனக்கு என்னடி உரிமை இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்கே சந்திரசேகர் வந்துட்டாங்க. என்னம்மா பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஜெயா ஒன்று பாருங்க நம்ம ஆஃபீஸ் விஷயமா பேசிகிட்டு இருந்திருக்கோம், அதை வந்து செக்கெல்லாம் பொண்ணி பார்க்குறா, இவளுக்கு யார் இந்த உரிமைலாம் கொடுத்தது அப்படின்னு சொல்லவும், சந்திரசேகர் ஒன்று என்னாச்சுப்பா பொண்ணி, அவங்க யாருமா அப்படின்னு கேட்க, உடனே இந்த பாலம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஜெயா மேடம், நான் வந்து இந்த பாலோடைய ஓனர், எனக்கு இங்கே நிறைய பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, நீங்கள் பொண்ணு தப்பாக பண்ணிட்டுருக்கீங்க, அந்த செக்கை இங்கே பாருங்கள் இல்லை என்ன பேட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா இதை போல அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம் ஆடி போயிடுறாரு. பார்த்தா ஜெயாவே அதிர்ச்சிடுறாங்க. மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, என்ன மேனேஜர் யார் இந்த தாஸு, எதுக்கு 15,00,000 போட்டிருக்கீங்க, அது எதுக்கு என்கிட்ட கையெழுத்து வரீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல, மேனேஜர் திருத்த முடிக்காரு. பொன்னி ஒன்று மேனேஜர் நீங்கள் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா டீ ஷாப்பில் பேசின எல்லா விஷயமும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், நான் அப்புறம் போட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, இங்கே மேனேஜர் பயந்துக்கிட்டு,
இது மாதிரி சுந்தர் சார் தான் பண்ண சொன்னார் மேடம் அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாரு. உடனே இங்கே ஜெயா கேட்குறாங்க, மாப்பிள்ளை எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் பண்ணீங்க? என்னாச்சு மாப்பிள்ளை உங்களுக்கு? ஏன் எனக்கு தெரியாமல் வாங்குனீங்க? யார் இந்த தாஸு அப்படின்னு கேட்க, இங்கே பொன்னி சொல்கிறாங்க அப்போ தான், தாஸ் யாருன்னு தெரியலையா? சிவானி பாப்பா காலைல சொன்னாங்களே, என்னை கடத்தின ஒருத்தவன்ட்டு எல்லாம் பேசினாங்க, அவன் பேர் தாஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த தாஸ் தான். அந்த தாஸ் வேறு யாரும் கிடையாது. நான் முன்னாடி சொன்னேன்ல, உங்கள் மாப்பிள்ளை ஒரு பொண்ணு கூட தப்பாக நடந்து அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுடைய அண்ணன் தான் தாஸு. அவன் தான் சிவானியை கடத்தினது. எதுக்காகனா, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை கெடுத்தது இவர் தான். அதுக்காக பணம் கேட்டு மிரட்டினாரு. இவர் பணம் தர முடியலன்னு சொல்லி இவர் அவரை மிரட்டினாரு. அதுக்காக பணத்துக்கு ஆசைப்பட்டு சிவானியை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்ல, இங்கே எல்லாருமே செம ஷாக்காக வராங்க. இங்கே பாலு சொல்கிறாங்க, ஆமாம் மேடம், நானும் அதெல்லாம் பார்த்தேன். நானும் பொன்னி தான் எல்லாத்தையும் கேட்டோம். இதை பொன்னி சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் வந்தேன் இங்கே அப்படின்னு சொல்ல, இங்கே சுந்தரம் உடனே செம்ம ஷாக்காக நிற்கிறாரு. இல்லத்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்ல, உடனே பாலாமா சொல்கிறாங்க, பொய்னா அவரை அழைச்சிட்டு இப்பயே வாங்க. மதியம் டீ ஷாப்பில் உட்காந்து இவரும் அந்த மேனேஜரும் பேசின கேமரா வீடியோ அங்கே இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு, அப்போயாச்சும் நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு சொல்ல, சுந்தரம் அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாரு. உடனே ஜெயா காரி துப்புறாங்க, மாப்பிள்ளை உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் எல்லா நம்பிக்கையும் கெடுத்துட்டீங்களே நீங்கள் எப்படி? நீங்கள் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்ல, இங்கே சிவானியும் வராங்க. சிவானி வந்தோடனே பவானி வந்து பார்த்துறாங்க. என்னாச்சுமான்னு கேட்கும்போது ஜெயா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்னதும் பவானி சொல்கிறாங்க, கரெக்டு தாம்மா, அவருக்கு அடிக்கடி தாஸ்னு ஒருத்தன் கால் பண்ணிட்டு தான், அந்த ஃபோன் நம்பராக தனித்தனியாக போய் பேசினார், நானும் கால் ஆகினேன். ஆனால் இவர் இப்படி ஒரு மோசமான பாப்பான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே காரி துப்புறாங்க சுந்தரத்தை.